மதுராவுக்குள்ள நுழைஞ்ச உடனே அநியாயம் பண்ற ஒரு தையல்காரனை கிருஷ்ணனும் பலராமனும் இழுத்து போட்டு தெருவில் அடிக்கிறாங்க. ஓப்பனிங் சீனே அதுதான். அப்படி ஒரு பராக்கிரமத்தோட ஒரு இளைஞன் வந்து நிக்கிறான்னு இந்த திருவக்கரா பாக்குறா. பார்த்த உடனேயே இவன் மனசுக்குள்ள தெரிகிறது, இவன் வசுதேவனுடைய பிள்ளை கிருஷ்ணன். அப்ப சத்குரு எழுதுகிறார், எல்லாரும் கண்ணனை யாரோ ஒரு வீரனாக பார்த்தார்கள். ஆனால் மாலினிக்கு என்ன என்றால், அவனை பார்த்த நொடியிலே தன்னுடைய உடம்பின் ஊனமெல்லாம் அவளுக்கு நினைவிலே இல்லை. பரம்பொருளை கண்டுவிட்டேன் என்கின்ற அதே பரவசத்தோடு சென்று அணைத்துக் கொள்ளுகின்றாள். அவளுடைய ஊனம் எல்லாம் மாறி புகழுடம்பு, அருமையான ஒரு எழில் உடம்பை அடைந்து விடுது. ஒரு பெரிய இயக்கம், ஒரு ஆன்மீக புரட்சியை நம்முடைய தென்னிந்தியாவிலே இருந்து தொடங்கி அது உலகம் முழுவதும் ஒளிர்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், அதனை சாத்தியப்படுத்தி இருக்கக்கூடிய சத்குரு அவர்களுடைய பொன்னார் திருவடிகளை பணிந்து என்னுடைய நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு மனிதனுடைய எண்ணம் திடமாக இருக்குமேயானால் அது பலருடைய மனதிலும் ஒளியை ஏற்படுத்தும் என்பதற்கு அவருடைய இந்த ஈஷா இயக்கம் ஒரு பெரிய உதாரணம். அப்பேற்பட்ட ஈஷா இயக்கத்தை தங்களுடைய சிறமேற்கொண்ட கடமையாக எடுத்து செய்யக்கூடிய ஒவ்வொரு வாலண்டியருக்கும் என்னுடைய பணிவான வணக்கமும் வாழ்த்தும். ஏன்னா இங்க திருச்சியில இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மக்கள்ல நமக்கு அந்த ஒரு பாக்கியம் கிடைத்திருக்கு இல்லையா, இந்த சிந்தனைகளை எல்லாம் மனதிற்குள்ள ஏற்றுவதற்கு. அப்படி ஒரு நல்ல வாய்ப்பு, ஒரு அனுபவம் உங்களோடு எங்களுக்கும் கிடைத்திருப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி எனக்கு. கண்ணன் என்கின்ற பெயர் பொதுவான பெயர். இந்த புத்தகத்திலே சத்குரு சொல்லக்கூடியது 2 திருநாமங்கள். கண்ணனுக்கு நிறைய உண்டு, அதனாலதான் சகஸ்ரநாமம் நம்ம பாராயணம் பண்றோம், சரிங்களா? ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான பொருள் சொல்லுவார்கள் வியாக்கியானகர்த்தர்கள்லாம். 2 விதமான 2 பெயர்களை இதிலே அதிகமாக பயன்படுத்துகிறார் சத்குரு. ஒன்று, முதல் சில அந்த பகுதிகளிலே கோபாலன் என்கின்ற திருப்பெயர் வருகிறது. கோபியர்களோடு அவன் இருந்த காலத்திலே அவன் கோபாலன் என்று அழைக்கப்படுகின்றான். கோ என்றால் பசு, நமக்கு தெரியும். அவற்றையெல்லாம் பரிபாலனம் செய்யக்கூடியவன், அதனால் அவனுக்கு கோபாலன் என்று பெயர். அதை எப்படியும் சொல்லலாம், ஆன்மாக்களாகிய நாமெல்லாம், அதாவது ஜீவாத்மாக்களாகிய நாமெல்லாம் பசுக்கூட்டங்கள், அவன் பரமாத்மா. அதனால் நம்மை எல்லாம் பரிபாலனம் செய்வதனால் அவன் நம்முடைய கோவாக, தலைவனாக, நம்மை பரிபாலனம் செய்யக்கூடிய கோபாலனாக அவன் அழைக்கப்படுகின்றான். இந்த புத்தகத்தினுடைய சரிபாதிக்கு கொஞ்சம் முன்னிலே இருந்தே கோபாலன் கிருஷ்ணன் என்றே அழைக்கப்படுகின்றான். இந்த 2 வேறுபாட்டையும் சத்குரு நமக்கு மிக அழகாக இதிலே காட்டுவதாக நான் பார்க்கின்றேன். வெறும் அறிவியலை மட்டும் வைத்துக் கொண்டும் பயனில்லை, கண்மூடித்தனமான பக்தியை மட்டும் வைத்துக் கொண்டு பயனில்லை. ஆன்மீகத்தை அறிவியல் ரீதியாக அணுகினால்தான் அது அடுத்தடுத்த யுகங்களுக்கு போய் சேரும், அடுத்தடுத்த நூற்றாண்டுகளுக்கு, அடுத்தடுத்த தலைமுறைக்கு சென்று சேரும் என்பதை அன்றைக்கு சுவாமி விவேகானந்தர் அதை தீர்க்க தரிசனமாக உணர்ந்திருந்தார். இப்பொழுது சத்குரு அதனை உணர்ந்திருந்து செயல்படுத்தி கொண்டு இருக்கின்றார். அப்பேற்பட்ட அந்த கண்ணனுடைய பல பரிமாணங்கள், அதிலும் கோகுலத்திலே அவன் யசோதையோடு அடித்த அந்த குறும்புகள் அத்தனையும் படிக்க படிக்க படிக்க, பாகவத கதைகள் பெரியவர்கள் நிறைய பேர் சொல்லி நாம கேட்டு வளர்ந்திருப்போம். இருந்தாலும் கூட உண்மையிலேயே சொல்லுகிறேன், இந்த புத்தகத்திலே கண்ணன் அடிக்கும் அந்த கூத்துகளை படிக்கும் பொழுது மீண்டும் ஒரு முறை நாமே நந்தகோபருடைய அந்த கோகுலத்திற்குள்ளே போன ஒரு உணர்வு நம்முடைய மனதிற்குள்ளே வருகிறது. அப்பேற்பட்ட அங்கே எல்லா சிறுவர்களோடையும் விளையாடி கொண்டிருக்கிறார் கண்ணன். அப்படி விளையாடுற பொழுது சின்ன பிள்ளைங்க எப்பவுமே ஒரு பந்தயம் விளையாட்டு வச்சுக்குவாங்கல்ல, நான் அதை பண்றேன் இதை பண்றேன் அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பந்தயம் வைத்துக் கொள்ளுகிறார்கள். கண்ணனுடைய பந்தயங்கள் கொஞ்சம் விவகாரமாவே இருக்கும் எப்பவுமே. அவன் வைத்த பந்தயம் என்னன்னா, அங்கே ஒரு பெரிய காளை மாடு அங்க கோகுலத்திற்குள்ளே இருந்திருக்கிறது. அந்த காளை மாட்டுக்கிட்ட யாரும் போக மாட்டாங்க. அதுக்கு ஹஸ்தின்னு பேரு. ஹஸ்து அப்படின்னா யானைன்னு பேரு, யானைன்னு பொருள் வரும். ஆனா இந்த காளமாட்டுக்கு ஹஸ்தின்னு பேரு. அப்படின்னா யானை மாதிரி அவ்வளவு பெருசா இருக்குமா அந்த காளமாடு. எல்லாரும் இது மாதிரி ஒரு பௌர்ணமி நாள்ல உட்கார்ந்து சிறுவர்கள்லாம் விளையாடி கொண்டிருக்கிற பொழுது கண்ணன் சொல்றான், நான் அந்த ஹஸ்தினை அது மேல சவாரியே பண்ணுவேன் அப்படின்னு சொல்றான். எல்லா நண்பர்களும் சிரிக்கிறாங்க, பலராமர் உள்பட. அது கிட்டக்க போனோம்னாலே அது ஒரு மூச்சு விட்டதுனாலே நம்ம எல்லாம் பறந்து ஓடி போயிடுவோம். நீ போய் அது மேல ஏறி சவாரி பண்ண போறியாக்கம், போப்பா அப்படின்ட்டு போயிடுறாங்க. இது முதல் பௌர்ணமியில நடந்தது. 1 மாதம் ஓடிச்சு.
அடுத்த பௌர்ணமி இன்னும் ஒரு 2-3 நாள்ல வரப்போகுது. தினம் இந்த சிறுவர்கள் எல்லாம் யமுனை நதியில கரையில நின்னு விளையாடுறதுங்கிறது மாலை வேளையில வழக்கமா இருக்கும் இல்லையா? இந்த விளையாட்டுகள்ல அதிகம் கண்ணன் பங்கெடுக்கவே இல்லை அந்த 27 நாள்ல. பலராமர் கேட்டாரு, என்ன நீ ஆளை காணோம், பயந்துட்டியா? அடுத்த பௌர்ணமி வரப்போகுது, காளமாட்டு மேல சவாரி பண்ணணும்னு நாங்கெல்லாம் உன்னைய பார்த்து சொல்லுவோன்னு பயந்து தானே ஓடி ஒளிகிற நீ அப்படின்னு. இவர் சொன்னார், பாத்துக்குவோம் பௌர்ணமி அன்னைக்கு என்று சொல்ல, எல்லாரும் எதிர்பாராத விதமாக பௌர்ணமி அன்னைக்கு அந்த காளமாட்டு மேல கண்ணன் சவாரி செய்து வருகிறான். கூட ராதையும் உட்கார்ந்து வர்றான். இந்த காளமாடு பிச்சுக்கிட்டு ஓடுது ஊர் முழுக்க. ராதை பின்னாடி உட்கார்ந்து கண்ணனை இறுக்கி பிடிச்சிட்டு இருக்கா. நந்தகோபம் முழுக்க, கோகுலம் முழுக்க அப்படியே வெறி கொண்டு ஓடுது. ஆனால் கண்ணனும் ராதையும் அதுல ரொம்ப உல்லாசமா சவாரி செய்து மீண்டும் அது புறப்பட்ட இடத்துக்கே வந்து நிக்கிறது. எல்லாரும் கூடி நின்னு கை தட்டுறாங்க. கண்ணனுக்கு ஒரே பாராட்டு மழை. எப்படிரா கண்ணா இது உனக்கு சாத்தியமாச்சுன்னு கேட்டா, அப்ப கண்ணன் சொல்றான், நீங்கெல்லாம் ஏதோ சாயங்கால நேரத்துல நான் ஓடி ஒளிஞ்சதை நினைச்சிட்டு இருக்கீங்க. என்னைக்கு நான் சபதம் போட்டேனோ அன்னைக்கே மாலை முதலே அந்த ஹஸ்தின் என்கின்ற காளை மாட்டை வளர்க்கிறதுக்குன்னு 2 பேர் இருப்பாங்கல்ல, பராமரிக்கிறதுக்குன்னு, அவங்களோட போய் நானும் இரவு முழுவதும் அவர்களிடத்திலேயே தங்க ஆரம்பித்தேன். அந்த 2 பேரை தவிர மற்ற யாரையும் கிட்டத்திலேயே அனுமதிக்காத அந்த காளை மாட்டோடு தினம் 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 நானும் பழக ஆரம்பித்தேன். இனிப்பு வெல்லத்தோடு சேர்ந்த வைக்கோல அதுக்கு ஊட்ட ஆரம்பிச்சிருக்கேன். என்னெல்லாம் வேலை பார்த்திருக்கான் பாருங்க. இனிப்பு வைக்கோல சேர்த்து அதுக்கு ஊட்ட ஆரம்பித்தேன். நாளாவட்டத்தில் அது என்னோடு அழகாக பழக ஆரம்பித்தது. எல்லோரும் முரடு என்று நினைத்து கொண்டிருந்த காளை மாடு கூட அது தன்னுடைய தற்காப்புக்காகத்தான் அப்படி செய்ததே தவிர அதற்குள்ளும் இனிமையும் அன்பும் இருக்கிறது என்பதை உங்களுக்கு காட்டுவதற்கு செய்தேன் என்றான். இது ஒரு உதாரணம். கோகுலத்திற்குள்ளே கண்ணன் செய்த லீலைகளிலே ஒன்றே ஒன்று. இதை நாம படிக்கிற பொழுது அது அப்படியே கண்ணு முன்னாலே விடுகிறது. பெருமக்களே, மாலினி என்கின்ற ஒரு பெண்ணு, பிறப்புல நல்ல அழகான பெண்ணு தான். ஆனால் இடைப்பட்ட காலத்துல அவளுடைய உடலிலே ஒரு நோய் தாக்கி அவளுக்கு உடல் கோணல் மாணலாக போய்விட்டது. அதனால அவளுடைய பெயர் திரிவக்ரான்னு பேரை வச்சுட்டாங்க. ஏன்னா முக்கோணம் மாதிரி கால் ஒரு பக்கம் இழுத்து தலை ஒரு பக்கம் தோள்பட்டைக்குள்ள போய் ஒரு நோய் தாக்கத்தினால அந்த மாதிரி ஆகி விடுகின்றாள். 20 ஆண்டுகள் ஓடுறது அவ வாழ்க்கையில. அவளை கல்யாணம் பண்ண கணவன் அவளை விட்டுட்டு போயிட்டான். உடம்பு அஷ்டகோணலா போயிடுச்சு அப்படின்னு விட்டுட்டு போயிட்டான். அவளும் காத்துட்டே இருக்கா. அவளுக்கு என்ன வேலைன்னா வாசனை திரவியங்களை தயாரிக்கிறது தான் அவளுடைய வேலை. அவ ரொம்ப திறமைக்காரி. அதனால அவளுடைய அந்த வாசனை திரவியங்களை எல்லாம் வாங்கிதான் அந்த ராஜகுமாரிகள்லாம் பயன்படுத்திக்கிறாங்க. நல்ல அரண்மனைக்குள்ள அவளுக்கு நல்ல பழக்கம் இருக்கு. என்னதான் பழக்கம் இருக்கு, என்னதான் திறமை இருந்தாலும் மக்களுக்கு அவளுடைய ஊனம் தான் முதல்ல கண்ணிலே படுகிறது. மதுராவுக்குள்ள நுழைஞ்ச உடனே அநியாயம் என்ற ஒரு தையல்காரனை கிருஷ்ணரும் பலராமனும் இழுத்து போட்டு தெருவில் அடிக்கிறாங்க. ஓப்பனிங் சீனே அதான். அப்படி ஒரு பராக்கிரமத்தோடு ஒரு இளைஞன் வந்து நிக்கிறான்னு இந்த திருவக்கரா பாக்குறா. பார்த்த உடனேயே இவன் மனசுக்குள்ள தெரிகிறது, இவன் வசுதேவனுடைய பிள்ளை கிருஷ்ணன். அப்ப சத்குரு எழுதுகிறார், எல்லாரும் கண்ணனை யாரோ ஒரு வீரனாக பார்த்தார்கள். ஆனால் மாலினிக்கு என்ன என்றால், அவனை பார்த்த நொடியிலே தன்னுடைய உடம்பின் ஊனமெல்லாம் அவளுக்கு நினைவிலே இல்லை. பரம்பொருளை கண்டுவிட்டேன் என்கின்ற அதே பரவசத்தோடு சென்று அணைத்துக் கொள்ளுகின்றாள். அவளுடைய ஊனம் எல்லாம் மாறி புகழுடம்பு, அருமையான ஒரு எழில் உடம்பை அடைந்து விடுகிறாள். கம்சனை வதம் செய்த போது கண்ணனுக்கு வயது 16. நல்லா கேளுங்க, 16 வயதிலே கம்சனை வதம் செய்கின்றான் கிருஷ்ணன். வதம் செய்த உடனேயே மற்ற உலகத்துல உள்ள மற்ற நாடுகள்ல ஏதாவது ஒரு வீராதி வீரன் இப்படி செஞ்சா அந்த நாட்டினுடைய அரியணையில போய் உட்காருவான். கண்ணனையும் அப்படித்தான் கேட்கிறார்கள், மதுராவிற்கு நீ அரசனாகு. மாட்டேன். ஏன் மாட்டேன்? எனக்கு அது தேவையில்லை என்று சொல்லிவிட்டு பிரத்யோதா என்கின்ற ஒரு வீரனை அங்கே அரசனாக ஆக்குகின்றான். கண்ணனுக்கு நிறைய ராஜ்யங்கள் வந்துதான். நிறைய பேர் அவனுக்கு நண்பர்களாக ஆனார்கள். எதிரிகளும் உண்டு, நண்பர்களும் உண்டு. அவன் மனதில் இடம்பெற்ற அத்தனை நண்பர்களும் எங்களுடைய ராஜ்யத்தை எடுத்துக்கொள், எங்களுடைய ஊருக்கு மன்னனாக ஆகு, எங்களுக்கு நீதான் மகாராஜா என்று நிறைய பேர் சொன்னார்கள். ஆனால் கண்ணனுக்கு எந்த ராஜ்யத்திலும் எந்த அந்த அரச பதவியிலும் அவனுக்கு இஷ்டமே இல்லை. அவன் விரும்பிய ஒரே பதவி பக்தர்கள் மனதிலே அன்பான இடம் மட்டும்தான். இத்தனைக்கும் அந்த பிரத்யோதா என்கின்ற அந்த வீரன்
ஆரம்பத்துல இருந்து கம்சனோட இருந்து கிருஷ்ணனை எப்படியெல்லாம் காலி பண்ணலாம்னு திட்டம் போட்டு கொடுத்தவன். சரிங்களா? ஆனால் அந்த ராஜ்யத்திலே மன்னன் பதவிக்கு அவனுக்கு தகுதி இருக்கிறது என்று கண்ணன் அவனுக்கு முடிசூட்டுகின்றான். பெருமக்களே, இதை சத்குரு சொல்லுகிறார். ஒரு 16 வயது பையனுக்கு இப்படிப்பட்ட ஒரு சாதனைகளை செய்யக்கூடிய பராக்கிரமம் இருப்பதே பெரிய விஷயம். அப்படிப்பட்ட வீர செயல்களை செய்து ராஜ்யத்தை கையிலே பிடித்த பிறகும் கூட அதன் மீது பற்றில்லாமல் மற்றவனுக்கு விட்டு கொடுக்கிறானே, அவன்தான் கண்ணன். எல்லாவற்றையும் செய்துவிட்டு செய்தவற்றிலே இருந்து பற்றில்லாமல் விலகுகின்றானே, அவன்தான் கிருஷ்ணன் என்று நமக்கு போதனை சொல்லுகின்றார். அடுத்தது இன்னொன்னு சொல்றது எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒன்று. சூரியன் சுயமான ஒளி உள்ளது, நிலா சுயமான ஒளி இல்லாதது. சூரியனிலே இருந்து பிரதிபலிக்க கூடியது தானே நிலா. ஆனா சுயமாக ஒளிரக்கூடிய சூரியனை விட நமக்கெல்லாம் பிடித்தது அதனுடைய பிம்பத்தை வாங்கி நமக்கு அளவான ஒளியை தரக்கூடிய நிலாவைத்தான் நமக்கெல்லாம் பிடிக்கும். சரிதானுங்களே? ஏனென்றால் நில ஒளியில் தான் கவிதைகள் பிறக்கும், கலைகள் வளரும், மனிதர்களுடைய இனிமைத்தனம், மனதிற்குள்ளே இருக்கக்கூடிய இனிமையான அனுபவங்கள் வெளியிலே வரும். நில ஒளியில் தான் மூலிகை செடிகள் வளரும். சூரிய ஒளியிலே உணவு பயிர்கள் வளரும், நில ஒளியில் தான் மூலிகை செடிகள் வளரும். நிலவு நீங்க ஜோதிடத்தோட ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா, இந்த சந்திரன் தான் மனோகாரகன் என்கின்ற ஒரு பதத்தை சொல்லுவாங்க இல்லையா, ஜோதிடர்கள்லாம் சொல்லுவாங்கல்ல. உங்களுக்கு சந்திரன் எந்த இடத்துல இருக்கோ அதை வச்சுதான் உங்களுடைய புத்தி சுவாதீனம் இருக்குன்னு சொல்லுவாங்களா? நீங்க ஆன்மீகத்தை யோசிச்சு பாருங்க. ஒவ்வொருவரும் சந்திரனுடைய அம்சமாக பெண் தன்மையோடு, சூரியன் என்பது பிதா, சந்திரன் என்பது மாதா. சரிதானுங்களே? அப்படி பெண் தன்மையோடு நாம் ஒவ்வொருவரும் இருந்து விட்டால், நாம் எல்லோரும் நமக்கென்று தனித்துவமாக எதையும் வைத்திருக்காவிட்டால், நாம் எல்லோரும் சூரியனுடைய ஒளியை வாங்கி பிரதிபலிக்கக்கூடிய நிலவை போல கிருஷ்ணனுடைய அந்த உன்மத்தத்தை வாங்கி பிரதிபலிக்கக்கூடியவர்களாக மாறிவிட்டால் அதுதான் மிக உன்னதமான ஆன்மீகம். கிருஷ்ணனோடு இரண்டர கலப்பது என்பது அதுதான் என்கிறார் நம்முடைய சத்குரு.